ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்கள் வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேல் ஆடையை எடுத்து கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்து கொள்வோரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவதனால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்வோர்க்கே நீங்கள் நன்மை செய்து உங்களுக்கு செய்தால் உங்களுக்கு வரும் நன்மையை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்பி பெற்று கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்று கொள்ளலாம் என்னும் நோக்கத்துடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்பி கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோர்க்கும் பொல்லாதோர்க்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளா ஆக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போது தான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அலர்ந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உன்னையை வெறுக்கிறவரோ அல்லது உம்மை பிடிக்காதவரோ, உங்களை எதிரிகளை நீ நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முடியுமா? எதிரியை நேசிக்க முடியுமா? இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சே. எதிரி என்றால் சொன்னா சில பேர் முகத்தில் பார்த்தாலே எனக்கு பிடிக்காம போயிடும்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிரியை, உன்னை வெறுப்பவர்களையோ எதிரியை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இது ரொம்ப கஷ்டம். மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டம். அம்மாவா இல்லைங்களா?
இங்கே உட்காந்துருக்கவங்க யாராவது எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும் ஃபாதர், எல்லாருமே இங்கே நான் நேசிப்பேன், எல்லாருமே நல்லவர்கள் என்று நான் சொல்ல முடியுமா? நிச்சயமாக யாராலையும் முடியாது. மார்ட்டின் லூத்தர் கிங், அமெரிக்காவில் த பிளாக் மேன் ஹூ ஃபாட் ஃபார் ஃப்ரீடம் இந்தியா, அமெரிக்காவுக்கு அவர் என்ன சொன்னார் என்றால், நம்மிடையே ஒரு சில நல்லது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேர்ஸ்டான பர்சன், எவ்வளோ கொடூரமான பர்சனாக மனிதனாக இருந்தாலும் அவர் இடையிலேயே ஒரு சில நல்லது இருக்கிறது, ஒரு சில நன்மைகள் இருக்கிறது, நல்லது இருக்கிறது. அதே போல எவ்வளோ நல்லவராக இருக்கிறாங்களோ அவங்க இடையிலையும் சில தீமைகள் இருக்குது, சில கெட்டது இருக்கிறது. ஆங்கிலத்தில் படித்தோம் என்றால், there is some good in the worst of us and some evil in the best of us. அப்போ இங்க யார் நல்லவர், இங்க யார் கெட்டவர்? நம்ம எல்லாத்துலேயும் இந்த விதை இருக்கிறது. There is some good in the worst of us, there is some evil in the best of us. இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது, வெறுக்கவும் கூடாது. ஏனென்றால் இது ஆண்டவர் கட்டளை. இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நம்ம யாரும் நல்லவர்கள் இல்லை, யாரும் கெட்டவர்கள் இல்லை, எல்லாம் கலந்தவர்கள். ஆனால் அதில் அடிப்படையில் சில பேர் ரொம்ப 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 நல்லவர்கள், சில பேர் ரொம்ப 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 கெட்டவர்கள், அதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய தீயோரை வெறுப்போரை நீர் அன்பு செய்ய வேண்டும் என்று. தீங்கு செய்யர்களே எப்படி? 3 வகையில் இருக்குது. முதலாவது அவர் சொல்றாரு, அவங்களை நீ நேசிக்க வேண்டும், நீங்க அவங்களை நேசிக்க வேண்டும். எப்படி நீ எதிர்பார்க்கிறாயோ மற்றவர்கள் உங்களை நேசிக்கணும் என்று, அதே போல நீயும் அவங்களை நேசிக்க வேண்டும். அப்பொழுது தான் முடியும். எப்படி? இன்றைக்கு முதல் வாசகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் போய் படிங்க. அதுல தாவீது படிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தாவீது அரசன், அது அரசன் ஆவறதுக்கு முன்னே ஒரு சிறுவன், ஆனா ரொம்ப ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் மேன்லாம், ஒரு போர் வீரர் மாதிரி இருப்பாரு. அவர் யாரை வென்றார்? பிலிஸ்தீன் மக்களுடைய ஒரு பூதம் மாதிரி இருப்பார் ஒருத்தர். அவர் யாரு? பேரு கோலியாத்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில், கோலியாத். அவரை வென்றார். அப்பொழுது சால் என்ற அரசன் அப்பொழுது அவரை பார்த்துட்டு வியப்படைந்து அவர் தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிட்டு, இவர் என்னோட பக்கத்தில் இருக்கணும், இவர் ஒரு பேர் வீரராக இருக்கிறாரு, இவர் தான் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார் எல்லாம். ஆனால் காலப்போக்கில் தாவீது சாலோட அதிகமாக புகழ் பெற்று நாடு அளவில் புகழும் போய் கொண்டிருக்கிறது. சாலுக்கு என்ன திறமை நடந்துச்சு? என்ன வந்துச்சு? அவருக்கு பொறாமை வந்துருச்சு. எப்படிடா இவன்? உடனே தன்னுடைய சொந்த மகன் ஜோனதனை அனுப்பி அவனை கொல்ல கட்டளை இடுகின்றார். ஆனால் ஜோனதன் நல்ல மனிதன், அவரை சாவடிக்கல. அந்த காலப்போக்கில் ஒரு நாள் மலை மேலேயோ அல்லது ஒரு தரையிலேயோ படுத்திருக்கிறாரு சால், தன்னுடைய சிப்பாய்கள் கூட படுத்திருக்கிற நேரத்தில், சற்று முன்பு முத வாசகத்தில் கேட்டிருங்கள், அவர் படுத்திருக்கிற நேரத்தில் அவர் பக்கத்தில் அந்த ஈட்டியை ஊன்னு வச்சிருக்கிறார். அப்போ அபிஷாய், தாவீதோடைய நண்பன் அபிஷாய் உடனே சொல்றாரு. அப்போ அவங்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க, பார்த்துட்டாங்க. அடேங்க அப்பா, இப்போதான் சந்தர்ப்பம் அந்த சோலை கொள்றதுக்கு. உடனே தாவீது சொல்றாரு, தாவீது நான் போய் ஒரு அடி, ஒரு குத்து போதும், பல குத்து வேணாம், ஒரு குத்துல அவரை குத்தி சாவடிச்சிருவானு. தாவீதை அனுப்பின சால் அங்க படுத்து கிடக்கிறாரு, ஜோனதனை அனுப்பின சால் அங்க படுத்து கிடக்கிறாரு தாவீதை கொல்றதுக்கு. இப்போ தாவீதுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது அவரை கொல்றதுக்கு. ஆனா தாவீது என்ன செய்தாரு? அபிஷாயை சொன்னாரு, அபிஷாய் இது செய்யாத,
அவர் அவர் இறைவனான தேர்ந்தெடுத்தப்பட்டவர், அபிஷேகம் செய்தவர். அவரை நீ கொல்லக்கூடாதுன்னு அவரை நிறுத்தினார். இதுல என்ன தெரிய வருகிறது என்றால், உங்களோட நியாயவாதி அல்லது போர் வீரர் உங்களுக்கு யாரா இருக்கணும்? கடவுளாக இருக்கணும். நீ போய் அதை செய்ய தேவையில்லை. Your vindicator, your warrior is God. ஸோ நீங்க போய் சண்டை போட வேண்டியதில்லை. நான் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரே, நான் திருப்பி அவரை பழி வாங்கணும். பழி வாங்கிறது கூடாது. அந்த பழி வாங்கிறதோ அந்த நியாயம் கொடுக்கிறதோ அது இறைவன் செய்யட்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய். இதுதான் தாவீது செய்தார். அப்போ தாவீது செய்யும் பொழுது கடவுள் உன்னுடைய போரை அவர் வெல்லுவார், உனக்காக அவர் சண்டை போடுவார். God is the warrior, he will fight the battle for you. You don't fight. நீ சண்டை போடாத. அப்போ யாராவது உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தார்கள் என்றால், பிடிக்காதவர்கள் இருந்தால், நீங்கள் சண்டை போடாதீர்கள், நீங்க எதிர்ப்பு கொடுக்காதீர்கள், நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று முதல் கட்டளை. லவ் யுவர் எனிமீஸ். எனிமீஸ்க்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அது? எதிரிகள். ஆனால் நிச்சயமாக எதிரிகள் என்ற அந்த வார்த்தை எனிமீஸ் என்று சொல்லாமல், எனிமீஸ்னால் அது ரொம்ப பெரிய வார்த்தை. மேபி த பீப்புள் ஹூ டோன்ட் லைக் யூ, சில காரியங்கள் சில சூழ்நிலை இருக்கலாம். ஸோ முதலாவது நீங்கள் அன்பு செய்யுங்கள். எப்படி அன்பு எதிர்பார்க்கிறீர்களோ மற்றவர்களிலிருந்து, அதே போல நீங்களும் கொடுங்கள். இது முதலாவது. இரண்டாவது, அவங்களை நற்செய்தியில் சொல்லுகிறது, அவங்களை ஆசீர்வதியுங்கள். bless them. நெல்சன் மண்டேலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெல்சன் மண்டேலா 27 வருஷம் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்து வெளியே வந்துட்டோன்னு அவர் என்ன சொன்னார்னா, நான் என்னை சிறையில் அடைஞ்சவர்கள், சிறையில் பூட்டினவர்கள் அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன். 27 வருஷம் சிறையில் இருந்து வெளியே வந்தோம், அத்தனை பேரையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லினார். ஏன் சொன்னார்னா, நான் மன்னிக்க விட்டால் நான் இன்னும் சிறையில் இருப்பேன். If I do not forgive them, even though I am out free, I will be still in a prison. நான் இன்னும் ஒரு சிறையில் இருப்பேன். அந்த சிறை வெளியில உள்ள சிறை இல்லை, இங்க உள்ள சிறையிலே நான் மாட்டிக்கொண்டிருப்பேன். விடுதலை இன்னும் பெறவில்லை. அப்பொழுது அவங்களை மன்னிக்கும் பொழுது அவங்களை ஆசீர்வதிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். லூக்காஸ் 23:34 என்ன சொல்லுகிறது? அன்று ஒருத்தர் அதே செய்தார். 23:34 யார் அது? ஹலோ, எங்க சொன்னாரு? எப்போ சொன்னாரு? அம்மா சொல்றாங்க ஜீசஸ்னு. எப்போ சொன்னாரு? எங்க சொன்னாரு? ஹலோ, சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, அப்பா தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியுங்கள் என்று சொன்னார். Father, forgive them, for they do not know what they are doing. அப்போ ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போல நீங்களும் நானும், நாம் எதிரியாக யாரா இருந்தாலும் சரி, மன்னிப்பு கொடுங்கள், ஆசீர்வதியுங்கள் அவங்களை. மூன்றாவது கட்டளை என்னவென்றால், அவளுக்காக வேண்டுங்கள், ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். The third component is to pray for them. அதாவது லூக்காஸ் 6:36 சற்று முன்பு படித்ததில் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தை கொடுப்பார் என்று. அவரை பின்தொடர வேண்டும் என்றால், அவர் மாதிரி இருக்க வேண்டும் என்றால் இரக்கத்தை கொடுக்க வேண்டும். புனித தாமஸ் அக்வினாஸ் என்ன சொல்றாருன்னா, அன்புக்கு இரண்டாம் அர்த்தம் என்னவென்றால் இரக்கம்.
The second name for love is mercy. Be merciful. இரக்கம் காட்டு என்று. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மற்றவங்களை பார்த்து அதுக்கு நம்ம பழி வாங்க நினைக்க வேண்டாம். பழி வாங்காதீர்கள் யாரையும். பழி அந்த தீயோனுடைய சக்தி, வலிமை, சாத்தானுடைய சக்தி பழி வாங்கணும் என்று தான் அதோடைய குறிக்கோள். சாத்தானோட சக்தி பழி வாங்கணும் என்று. ஆனால் அன்பு அதோட பலவீனம். சாத்தானுடைய அந்த தீயோருடைய சக்தி பலவீனம் என்னவென்றால் அன்பு. அப்போ அதை நீங்க தாக்க வேண்டும் என்றால் அதோடைய பலவீனத்தை நீங்க காண வேண்டும். சாத்தானுடைய பலவீனம் அன்பு. Attack the weakest point of the evil one. Attack the weakest point of the enemy. And the weakest point of the enemy is love. அன்பார்ந்தவர்களே, அன்பில்தான் நீங்க வெல்ல முடியும். பழி வாங்கிறதுல முடியாது. இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு எல்லாமே நம்மளுக்கு தான் நண்பர்களாக இருக்கணும், அன்பு காட்டணும். ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், என்ன பிடிக்காதவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். அவங்கள பிடிக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது, அவங்களை நாங்கள் பழி வாங்க எண்ணம் வைக்கக்கூடாது. There will be some who may not like you, who may hate you, but you do not hate them. Pray for them, bless them. Even if you can't love them in your heart, just surrender to the Lord. ஆண்டவரிடம் அவங்களை ஒப்பு கொடுப்போம். நாம் அவங்களை ஆசீர்வதிப்போம், அவங்களுக்காக மன்றாடுவோம். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கின்றார். ஸோ அதனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அது அந்த குடும்பத்தில் கூட இருக்கலாம். சில சமயத்தில் நம்ம சகோதரர் சகோதரியை கூட பிடிக்காமல் இருக்கலாம், நண்பர்களை பிடிக்காமல் இருக்கலாம், சில பேரை சில உள்ளவர்கள் உற்றார் உறவினர் பிடிக்காமல் இருக்கலாம், நம்மளுடைய ஆலயத்தில் கூட சில பேரை பிடிக்காமல் இருக்கலாம். அது யாராக இருந்தால் இருக்கலாம், உங்கள் குருவானவரை கூட பிடிக்காமல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஆண்டவரிடம் இவங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வாதத்தை கேளுங்கள், அவங்களுக்காக ஜெபியுங்கள், மனமாற்றத்துக்காக. ஏனென்றால் இந்த மனமாற்றம் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் மன்னிப்பு கொடுப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை செலுத்துவீர்கள். இந்த அடிப்படையில் நம் ஆண்டவரை பார்த்து ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். அவர் போல மற்றவர்களை நாம் நேசிக்க முயல்வோம். நேசிக்க விட்டாலும் வெறுக்காதீர்கள், பழி வாங்காதீர்கள். இது ஆண்டவரோட வழி அல்ல. ஆண்டவரோட வழி ஒன்று மட்டும்தான், மன்னிப்பு கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்காக ஜெபிப்போம். இதன் வழியாக நாம் சிறந்த பிள்ளைகளாக இருக்க நாம் முயற்சி செய்யாதீர்கள், நாம் இருப்போம். ஆமென்.